பாலியல் சீண்டல் மூலமாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா இந்த ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அது மட்டும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு 18,000 வழக்கு இருக்குது. அவ்வளவு வழக்குகளை வைத்துக் கொண்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாம். அப்படியா இருக்கிறாங்க திமுக ஆட்சியில்? எவ்வளவு பொய்ய இன்றைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்கார். நேற்று இதெல்லாம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன், குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்போ எங்கே காணாமல் போனோன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறாக பேசுகிறார். காணாமல் போனான்னு தான் சொன்னனே ஒழிய உங்களை பற்றி தவறாக எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க. காலுக்குள்ள இருக்கிறேன் எவ்வளவு கேவலமான வார்த்தை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம்.